ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, சாய்பாபா சரணம்னு என்னையே சரணடைந்த என் அன்பு பிள்ளையான உனக்காகவே இந்த அதிர்ஷ்ட எண்ணை அனுப்பி வச்சிருக்கேன். உன் வாழ்க்கையில் நீ எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டியோ அந்த அழகான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கணும், உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுங்கிறதுக்காகவே இந்த 666ங்கிற எண்ணத்தோட சொன்னேன். இதன் மூலமாக உன் மனசுக்கு ஆறுதலும் உன் வாழ்க்கைக்கு மாறுதலும் உனக்கு தேவையான பொருளாதார முன்னேற்றமும் கூட உன் சொந்த முயற்சியின் மூலமாகவே உன்னை வந்து சேர்ந்துரும் என் தங்கமே. முழுசாக உன்னைய நான் ஏன் பாதுகாப்பில் வச்சு தான் நீ போகும் பாதையை நேராக வழி நடத்திக்கிட்டு இருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ எதையும் யோசித்து பயம் கொள்வதோ கலக்கம் அடைவதோ வேண்டாம். எப்போதும் சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் வாழ்க்கையை இனி நிம்மதியும் நிறைவும் கொண்ட வாழ்க்கையாக இந்த சாயப்பா மாற்றி காட்டுறேன். நம்பிக்கை ஒளியோட நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிற உனக்கு யார் எங்கிருந்து எதிர்மறையான என்ன விஷயங்களை சொன்னாலும் அதை நேர்மறையாக புரிஞ்சுக்க தயாராகு. நீ ஒவ்வொரு விஷயத்தையும் நேர்மறையாக யோசிக்கும் போது அது தப்பாக இருந்தாலும் தவறாக இருந்தாலுமே கூட உன்னுடைய நேர்மறை எண்ணங்களின் காரணமாக அது நல்ல விதத்தில் மாறி சரியாக நடக்க ஆரம்பிச்சிடும். உன் வாழ்க்கையில் ஒரு புது மாற்றத்தின் தொடக்கமாக இந்த சாயப்பா இப்போ சில நிகழ்வுகளை நடத்தி தரப்போகிறேன். உன் மனசுக்கு புது தெம்பையும் உற்சாகத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ சிறப்பாக ஜெயிக்கும்படி செய்ய போகிறேன். தன்னம்பிக்கை உணர்வோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் மனசில் இருக்கிற குழப்பங்களுக்கெல்லாம் இனி ஒவ்வொன்றாக விடை கிடைக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் எல்லாவற்றையும் பெற்று நீ நல்லபடியாக வாழ்க்கையை வசதியோடு வாழும்படியும் இந்த சாயப்பா செய்வேன் என் தங்கமே. நீ கேட்குற வரம் மிக சாதாரணமானது கிடையாது. நீ கேட்ட வரத்தையே உனக்கு கொடுத்து உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை நான் அழகாக்க போகிறேன். அவசரப்பட்டு நீ எதையும் யோசிக்க வேண்டாம். அவசரமாக எதையும் செய்யணும்னு நினைக்காத. அவசரத்தில் பறிச்ச பழம் சுவையாக இனிப்பாக இருக்காது. பொறுமையாக காத்திருந்து பக்குவமாக பழுத்த பழத்தை எடுத்தீனா தானே அது இனிப்பாக இருக்கும். அதே போல தான் சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கணும்னா நீ பொறுமையாக காத்திருக்கும் போது அதை உனக்கான பக்குவத்தோட மிக சிறப்பாக அழகாக இந்த சாயப்பா நடத்தி கொடுப்பேன். உன்னை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதன் மூலமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக உன் கண்களுக்கு தென்படும். எந்த முடிவுகளை எடுப்பதாக இருந்தாலும் நேர்மறை எண்ணத்தோட நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ எடுத்தீனா அந்த நல்ல முடிவுக்கான நற்பலனை நான் உனக்கு கொடுப்பேன் அல்லவா. உன் வாழ்க்கைக்காக எந்த விஷயத்தை எப்படி செஞ்சு கொடுக்கணும்னு எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இந்த சாயப்பா இருந்து உனக்கான வெற்றியை தரப்போகிறேன். நீ எப்போதும் உனக்கு என்ன நடந்தாலும் அதை மன திருப்தியோடு ஏற்றுக்கிட்டு வாழ பழகிக்கோ. உன் மனசு எதை அதிகமாக யோசிக்குதோ அதுவாகவே நீ மாறி விடுவாய். அதனால தான் எப்போதும் நல்லதையே நினைன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ எடுத்த இந்த பிறவியில் உன் துன்பத்தை எல்லாம் போக்கி உனக்கான இன்பத்தை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாமல் உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையை மன திருப்தியோடு ஏற்றுக்கிட்டு வாழ தயாராகு. எப்போதுமே மனசுக்குள்ளே அது வேணும் இது வேணும் அது கிடைக்கணும் இது கிடைக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவன் பரம ஏழையாகவே இருப்பான். கிடைச்சதை வச்சு திருப்தியோட மன நிறைவோடு ஏற்றுக்கிட்டு யார் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்களோ அவன்தான் பணக்காரனாக வாழ முடியுமே செல்லமே. கற்களும் முட்களும் நிறைந்தது போல கஷ்டமான உன் வாழ்க்கை பாதை தான் பூக்கள் நிறைஞ்ச பூங்காவன பாதையாக இந்த சாயப்பா மாற்ற வந்திருக்கேன். இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்ட உன் வாழ்க்கையில் இப்போதே எல்லா கஷ்டங்களையும் போக்கி உனக்கு என்றும் வழித்துணையாக நான் இருப்பேன். சரியான வேலையையும் சரியான வெற்றியையும் உனக்கு கிடைக்க செய்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி தரப்போகிறேன். அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகுது. நீ நினச்சதை விட
மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன் மன கஷ்டங்களையும் காயங்களையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ அமைதியாக மௌனமாக இருந்தாலும் உனக்கான அழகான விஷயங்களை நடத்தி கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் மனசில் காயத்தை உண்டாக்கி உன் மனசை நோகடிச்சு உன் நம்பிக்கையும் கெடுத்து உனக்கு துரோகத்தை செஞ்ச மனிதர்களை எல்லாம் உன் சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ மனசு எரிஞ்சு வயிறெறிஞ்சு கவலைப்பட்டினா நான் அந்த செஞ்சவங்களுக்கு உனக்கு வருத்தத்தை கொடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனையை கொடுத்தே தீருவேன் என் தங்கமே. நீ ஒருபோதும் எதை நினச்சும் வருத்தப்படாத. மறுபடியும் நான் உனக்கு சொல்கிற விஷயம் இதுதான். நீ எப்போதும் உன் உடம்பு ஆரோக்கியத்தை பத்திரமா பார்த்துக்கோ. உடல் நிலைமையை விட இங்கே மிகவும் முக்கியம்னு எதுவுமே இல்லை. எப்போதுமே சாயப்பா எனக்கு காசு பணத்தை கொடுங்க, வேலையை கொடுங்க, வெற்றியை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு கேட்குறதுக்கு பதிலாக எனக்கும் என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நோய் நொடியற்ற சந்தோஷ வாழ்க்கையும் கொடுங்கன்னு கேட்டின்னு பிரார்த்தனை செஞ்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதையெல்லாம் இந்த சாயப்பா நடத்தி கொடுப்பேன். இந்த நாள் நிச்சயம் உனக்கு இனிய நாளாகவே இருக்கும். நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் என் ஆசீர்வாதத்தின் மூலமாக நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி தரேன். நீ இழந்ததையெல்லாம் தாண்டி உனக்கு சிறந்ததை உயர்வானதை உன் கைகளில் கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. இப்போது நான் உனக்கான எல்லாத்தையும் நல்லதுக்காக தான் செஞ்சேன்ற புரிதலும் உனக்கு வந்துடும். நீ எப்பவுமே வாழ்க்கையில் எந்த முடிவை எடுத்தாலும் அதை கவனமாக நிதானமாக யோசித்து முடிவெடுத்தினா எந்த இழப்புகளும் உன் வாழ்வில் இருக்காது என் செல்லமே. நிதானத்தோடு நீ சரியாக நடக்கும்போது இழந்ததை விட 2 மடங்கு விஷயத்தை உன்னால் பெற முடியும். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களும் காலமும் நேரமும் உன்னை கஷ்டப்படுத்தும் பொழுதும் நீ வீழ்ந்து போகாமல் உனக்கென ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுப்பேன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும். அமைதியான விடாமுயற்சி எப்போதுமே ஆரவாரமான வெற்றியில் தான் முடியும். நீ அமைதியா உனக்கான விஷயங்களை தொடர்ந்து விடாமுயற்சியோடு வேலை செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுத்தே தருவேன். நம்பிக்கையோடு நீ செய்யும் எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன் செல்லமே. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நீ எதிர்பார்த்தது போல நடக்காமல் நீ தடுமாறி விழுகும் போதும் தவறி விழுகும் போதும் மனம் தளராதே. கீழே விழுவது எல்லாம் மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிறதுக்கு தானே தவிர தோற்று போயிட்டோமேன்னு உட்காந்து அழுகிறதுக்கு அல்ல. என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராகு. காலம் கண்டிப்பாக உனக்கு சாதகமாக மாறும்னு நீ நம்பு. நிச்சயம் நானே உன்னை வெற்றி பெற வைக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு நீ ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம். உன் வருத்தத்தை போக்கி வாழ்க்கையை சிறப்பாக்க இந்த சாயப்பா இருக்கேன் அல்லவா. நீ தனியாக இருக்கும்போது தான் உன் பலமும் பலவீனமும் உனக்கே தெரிய வரும். அதனால் தனிமையில் நீ இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்காக எப்படி வாழணுன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. வைரம் குப்பையில் கடந்தாலும் அதன் மதிப்பு குறையாது. அதே போல தான் உன் சந்தர்ப்ப சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் உன் தரத்தை நீ ஒருபோதும் குறைச்சிக்காத. எல்லா இடங்களிலும் நீ உண்மையாக இருக்கன்னு சொல்லிட்டு ஊமையாக இருந்துடக்கூடாது. உண்மையாக இருக்க வேண்டியது தான். ஆனால் எந்த இடத்துல நீ உண்மையாக இருக்கியோ அதே இடத்துல தைரியமாக உண்மையை பேசவும் பழகிக்கணும். நான் சரியாக இருக்கேன், அது வரைக்கும் எனக்கு போதும் நீ அமைதியாக இருந்தீன்னா எல்லாரும் ஓ மேலே தான் பழியையும் பாவத்தையும் தூக்கி போடுவாங்க. அதை இல்லை நான் செய்யலைன்னு மறுத்து பேசவும் மற்றவங்களை மதிக்கவும் மரியாதையோடு நிதானமாக நீ சொல்ல வேண்டியதை சொல்லவும் கூட நீ தெரிஞ்சு வச்சுக்கணுமே செல்லமே. தைரியமாக பேசாமல் நீ என்னதான் சரியாக உண்மையாக நேர்மையாக நடந்துக்கிட்டாலும் இந்த உலகத்தில் உள்ளவங்க மதிக்க மாட்டாங்க, மிதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் உண்மையாக நேர்மையாக வாழ்வதை காட்டிலும் அதை தைரியமாக வெளியில் உள்ளவங்கக்கிட்ட எடுத்து பேசவும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் துணிச்சலோட தைரியமாக செய்ய பழகு. நீ துணிஞ்சு நிற்காட்டி வாழ்க்கை உனக்கு பயங்காட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு முறை துணிஞ்சு உனக்கான செயல்களை செஞ்சிட்டினா அப்புறம் ஒவ்வொரு விஷயத்திலும் வாழ்க்கை உனக்கு வழிகாட்டி விலகி போய்கிட்டே இருக்கும். எப்போதும் நீ எதையும் சொல்லாமலே மற்றவங்க புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்காதே.
புரிதல் என்பது தானாக வரணும்னு நீ சொன்னீனா அது உண்மையாக இருக்காது. ஓட்ட பானைக்குள்ளே நீரை நிரப்புனா எப்படி அது நிற்காம போய்கிட்டே இருக்குமோ அதே போல தான் நீ மற்றவங்களா புரிஞ்சுக்குவாங்க நினச்சினா அது நடக்காத காரியம். நீ தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக உன் செயல்களால் புரிய வைக்கணும்.